ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உம்மை தேடி வந்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து, எங்கள் வீடுகளிலிருந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பா, உம்மை தொழுது கொண்டிருக்கிறோம். நீ கொடுத்திருக்கிற வித்தியாசமான ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, நாளை எங்கள் ஆலயத்தில் கூட முடியல, இருந்தாலும் அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா எங்கள் இடங்களிலிருந்து உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறோம், உம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பா, நாளும் கூட இந்த ஆராதனை கருத்து அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு இருந்து எங்கள் வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். முதல் பாடலாக எழுந்தார் இறைவன் என்ற பாடலை பாடுவோம். பேஜ் 28, பக்கம் 28. எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயம் எனவே. எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயம் எனவே. எழுந்தார் இறைவன் சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, இப்பூவின் மீது சபை செழிக்க. எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயம் எனவே. எழுந்தார் இறைவன் செத்தவ மீண்டுமே பிழைக்க, உயர் நித்திய ஜீவனை அளிக்க, தேவ வார்த்தையாவரும் கழிக்க. எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயம் எனவே. எழுந்தார் இறைவன் விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தழுந்து மனு குலத்தை மாற்ற, விண்ணுக்கெழுந்து நாம் அவரை போற்ற. எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயம் எனவே. எழுந்தார் இறைவன் கருதிய காரியம் வாய்க்க, தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க, நம் இருத்திரத்தாரையும் சேர்க்க. எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயம் எனவே. எழுந்தார் இறைவன். மறுவரையும் அன்போடு தானிற்கு வரவேற்கிறோம். இன்று நாம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாம் நாளில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப்டர் ஈஸ்டர். ஆரம்ப வசனம், சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. ஜெபப்புத்தகத்தில் பக்கம் 3 எடுத்துக்கொள்வோம். பக்கம் 3. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்களோடு இருப்பாராக. 4ஆம் பகுதியில் ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும், எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்திலே சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். 4ஆம் பகுதியில் உள்ள பேஜ் 4 உன்னத துதி பாடல் Gloria. Let us say together. உன்னத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதமேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மில் சிறந்த மகிமைத்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற ஒரே வனகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திக்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாக பிதா வலது பார்த்து வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர்,
இயேசு கிறிஸ்துவே தேவரின் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாக பிதாவை மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். இதற்கு குறிக்கப்பட்ட சுருக்க ஜெபம் collect for Easter, first Sunday in Easter. கிறிஸ்து உயிர்த்தெழு திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல பிதாவே, மிகுந்த இரக்கத்தினாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தரிசனத்தினாலும் ஸ்ரீஷர்களை மகிழ்வித்தவரே, எங்களோடு இருக்கும் அவருடைய பிரசன்னத்தை அறிவதின் மூலம் அவருடைய உயிர்த்தெழுந்த வாழ்க்கையினால் நாங்கள் பலப்படவும் தாங்கப்படவும் நீதியிலும் சத்தியத்திலும் உம்மை இடைவிடாது சேவிக்கவும் கிருபை தந்திரல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். வேத பாட வாசிக்கிற்போம். அமருங்கள். வேத பாடம் வாசிக்கிற்போம். முதலாம் பாடம் யாத்ராகமம், எக்ஸடஸ் chapter 14. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 10 இருந்து முடியும் வரை, 15ஆம் அதிகாரம் வசனம் 20 இருந்து 21 வரை. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 10 இருந்து முடியும் வரை, 15ஆம் அதிகாரம் வசனம் 20 21. Exodus chapter 14 verse 10 to the end, then chapter 15 verse 20 to 21. Exodus chapter 14 verse 10. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 10. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத கொடிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்துமே நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரரால் மகிழ்ப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்படி இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் இரா முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்துமே நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்படி எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலை சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகளை கலரவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போ, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேல் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர்கள் மேலும் திருப்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டு என்றார். அப்பொழுது மோசே தன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில்
பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவமும் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாக தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரை கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேல் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரை செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். வசனம் 20-21, chapter 15 verse 20-21. ஆரோனின் சகோதராகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பூரை பிடித்து எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்பூர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் விட்டு சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலே தள்ளினார் என்று பாடினார். இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீத பாடம் சங்கீதம் 16 Psalm 16. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரே என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்களை செலுத்துகிற இரத்தபான வழிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர் நாமங்களை என் உதவியினால் உச்சரிக்க மாட்டேன். கர்த்தரை என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரை காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். என் பசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரமும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பசுத்தாகிய மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா கால மகிமை உண்டாவதாக. ஆமீன். புதிய ஏற்பாட்டு பாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. அப்போஸ்தலர் Acts chapter 2 verse 14 and 22 to 32. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14 பின்பு 22 32 வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசப்படுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். வசனம் 22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் ஆவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பசுத்த அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடன் தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவர் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்நிதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடினால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன் அறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார்.
இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் 2 பாடல்களை புதி பாடலாக நாம் ஏறெடுப்போம். தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உயிரோடு எழுந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். முதல் பாடலாக நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், அப்புறம் அது மேல இருக்கிற அப்பா பிதாவை என்ற பாடலை நாம் பாடுவோம். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். இது எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், எங்களோடு இருக்கிற ஆண்டவர், எங்களை வழிநடத்துகிற ஆண்டவர். இந்நாளில் கூட அப்பா நாங்கள் உடைய பாதத்துக்கு வருகிறோம். அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, உமையை நோக்கி பார்க்கிறோம். இந்த பாடலை நாம் ஜெப பாடலாக எடுப்போம். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே, நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே, நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை
உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை 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 ஆராதனை. ஆமாண்டவரே, பலியான செம்மறி, பாவங்கள் எல்லாம் எங்களுக்காக நீர் பலியாகி எங்கள் பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தீர். அப்பா, உம்முடைய பாதத்தில் உட்காரவும் உன் நோக்கி பார்க்க தந்த இந்த கிருபைக்காக நன்றி. எங்களுக்காக நீர் சிலுவையில் சம்பாதித்திருந்த இந்த பாவ மன்னிப்புக்காகவும் புது வாழ்க்கைக்காகவும் ரட்சிப்புக்காகவும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி துதிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தாழ்மையில் இருந்தோம், தள்ளாடி இருந்தோம். அப்பா, எங்களை நீர் தாங்கி சுமந்து கொண்டு வந்தீர். உடையான சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்தீர். இரவும் பகலும் எங்களோடு இருந்து நடத்தி வருகிறேன். உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, ஏலக்கர பாடல் அப்பா பிதாவே அன்பான தேவா என்ற பாடலை பாடுவோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா
பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே மறவாத தேவன் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே என்னை மறவாத தேவன் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஆமாண்டவரே எங்கோ நாங்க வாழ்ந்தோம் எங்களை தெரிந்து கொண்டீர் அப்பா எங்களை தூக்கி எடுத்தீர் எங்களை சுமந்து கொண்டு வருகிறீர் அதுக்காக நன்றி எங்களுக்காக இப்படி கல்வாரில் ரத்தம் சிந்தனதுக்காக நன்றி நீர் கொடுத்திருக்கிற இந்த புது வாழ்க்கை இந்த புது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து ஆண்டவரை எங்களை வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஆமென். சுவிசேஷ பட வாசிக்கின்றோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 19 தொடங்க. ரட்சகரா கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 19 தொடங்க. Gospel of John chapter 20 beginning from verse 19. John chapter 20 verses 19 onwards. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்கள் காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவளை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகி திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவளுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று
அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடன் கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரயோத்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சிஷ்யருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் கிறிஸ்துவுக்கே துதி உண்டாவதாக. அமருங்கள், ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறவர், நாளிலும் இந்த வசந்தங்களை எங்களை பேசி எங்களை உற்சாகப்படுத்தி உறுதிப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். நம்ம உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது இங்கே நம்ம இயேசுடைய உயிர்த்தெழுதலையும் பார்க்கிறோம். அதற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் செய்த காரியங்கள் நம்ம இங்கே பார்க்கிறோம். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த அன்னைக்கு சாயங்கால வேலையில காலையில உயிர்த்தெழுகிறாரு. காலை உயிர்த்தெழுப்பாடு கலிலேயாவுக்கு நான் போகிறேன்னு சொல்றாரு. அப்போ நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது பெண்களை அங்கே பார்க்கறாரு. பார்த்த பிற்பாடு அன்னைக்கு சாயங்கால வேலையில கலிலேயாவில் அவர் சீஷர்கள் வீட்டுக்கு போறாரு. கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. அவங்க பயந்துருந்ததுனால வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். ஏன்னா ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் ஒரு பக்கம் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற நிலைமையில இருக்கிறோம். அதே மாதிரி சீஷர்களும் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. ஆனா வீடை தேடி இயேசு வந்தார். வீட்டுக்குள்ள இயேசு வந்தாரு. வந்துட்டு பயந்திருந்த சீஷர்களை நோக்கி அவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் அப்படி சொல்ல, உங்களுக்கு சமாதானம் என்றார். முதல் காரியம் என்ன பார்க்கிறோம் என்றால் சமாதானம். நீங்க சமாதானம் சொல்லும் பொழுது இப்ரூல அந்த வார்த்தை ஷாலோம் அப்படி அர்த்தம். ஷாலோம் சொல்லும் பொழுது இன்னைக்கு ஷாலோம் அலைக்கும் அப்படின்னு சொல்றோம். அவங்க ஊர்ல உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னா ஷாலோம் அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இஸ்லாம்காரங்க சொல்றபடி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அந்த ஷாலோம் வார்த்தை சமாதானம். இன்னைக்கு ஷாலோம் சொல்லும் பொழுது அது நம்ம உலக சமாதானம் அல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம். அது பயத்துல இருந்து விடுவிக்கிற ஒரு சமாதானம். நம்ம கொடுக்குற சமாதானம் எப்படின்னா, நான் உங்க பாவத்தை மன்னிக்கிறேன், நான் ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நான் கூட சமாதானம் ஆகிறேன் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இயேசு சொன்ன சமாதானம் என்னவென்றால், நீங்க பயப்படாதீங்க, நீங்க சமாதானமா இருங்க, அமைதியா இருங்க, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுற ஒரு சமாதானம். ஒவ்வொரு தடவை இயேசு வரும் பொழுதும் இது அவர் சொல்றாரு. ஒவ்வொரு தடவை இயேசுவான சீஷர் சந்திக்கும் பொழுதும் பயந்த சீஷர்களுக்கு இந்த வார்த்தை ஒரு ஆறுதலான வார்த்தையா இருந்துச்சு. இதே இயேசுவான கற்றுக் கொடுத்தாரு அவங்களுக்கு. எந்தெந்த வீட்டில் நீங்க போறீங்களோ அந்த வீட்டு சமாதானம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த வார்த்தை நம்ம இன்னைக்கு சொல்றோம், பீஸ் பி வித் யூ சொல்றோம், சமாதானத்தோடு இருப்பதாக சொல்றோம். இன்னைக்கு தேவன் கொடுக்கிற சமாதானம் நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்குறதா இருக்கிறது. தேவன் கொடுக்கிற சமாதானம் நம்ம பயத்தது விடுவிக்கதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அந்த சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு இயேசுவானவர் இந்த சமாதானத்தை கொடுக்க வந்தாரு, சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறாரு. ஆனால் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லது நம்ம பெற்றுக்கொண்ட இந்த சமாதானம் என் வாழ்க்கையில் இருக்குதுன்னா எனக்குள்ள பயம் இருக்கக்கூடாது, எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும். இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இப்படி இயேசு சொல்லி முடித்த பிற்பாடு இயேசுவானவர் அவருடைய விழாவையும் அவருடைய கைகளையும் காட்டுறாரு. அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒரு சந்தோஷமாச்சு அவங்களுக்கு. நம்ம ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கிறாரு, இவர் நம்முடைய இயேசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம். ஆனா அந்த நேரத்துல யார் அங்க இல்லைன்னா தோமா அங்க இல்லை, தோமா அங்க இல்லை. இன்னைக்கு தோமாவுடைய காரியம் குறித்து நம்ம பார்ப்போம். தோமஸ் குறித்து நாம் பார்ப்போம். அதாவது முதல் நாள் இயேசு உயிர்த்தெழுறாரு. அந்த சண்டே போன சண்டே இயேசுவான வராரு. அங்க தோமஸ் இல்லை. உடனே என்ன செய்யறாங்க, தோமஸ் அப்புறம் வராரு. அப்ப இயேசு அங்க இல்லை. உடனே சீஷலாம் சொல்றாங்க தோமஸ் கிட்ட போயிட்டு, தோமஸ் நாங்க இயேசுவை பார்த்தோம், நம்ம ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டாரு அப்படின்னு. நீங்களும் யோசிச்சு பாருங்க. இன்னும் யாருமே இவங்க சீஷரே நம்பவே இல்லை. ஆனா இயேசு காட்ட பிற்பாடு தான் அவங்க நம்பினாங்க. எப்படி தோமா மட்டும் நம்புவாரு அப்படி எதிர்பார்க்கறாங்க?
இன்னைக்கு அநேகர் வந்து தோமா பத்தி தவறான காரியங்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தோமா வந்து சந்தேகப்படுறவர், நம்பல அவரு அப்படின்னு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தோமாவுக்கு இன்னொரு பேரு திதிமு அப்படின்னு சொல்லுவாங்க. திதிமுன்னு வார்த்தை வந்து என்னதுன்னா இங்கிலீஷ் வந்து ட்வீன் அப்படி போட்டிருக்கு. அப்படின்னா ரெட்ட பிள்ளைகள் அப்படி அர்த்தம். ரெட்ட பிள்ளைகள் சொன்னாங்கன்னா ஒருவேளை ஏன் இவருக்கு இந்த பேர் வந்துச்சு, ஒரு இயேசு வச்சாரா இல்ல சீஷு வச்சாங்களா, இல்ல இயேசு ஒரு சீஷுக்கு வந்து இயேசு மாதிரியே ஒருவர் தோமஸ் இருக்கிறாரா, இல்ல அதனால நினைச்சு ஒரு தோமஸும் இயேசு ஒரே மாதிரி இருக்கிறாங்க, இல்ல பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறாங்க, இயேசு ட்வின் பிரதர், இல்ல இயேசுவோட ரெட்ட பிள்ளை மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு அவங்க வடிச்சுக்கிட்டு அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. அதனால இன்னவோ இயேசுவை பிடிக்கும் பொழுது யூதாஸ் வந்து முத்தம் கொடுக்குறாரு, அதாவது காட்டி கொடுக்குறாரு. இத்தனைக்கும் வந்து இயேசு அங்கதான் இருக்கிறார், உடனே ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு சொல்லி தான் போயிருக்கலாம். ஒரு தோமஸ் அங்க இருப்பாரு, இல்ல இயேசு வந்து இயேசுடைய அடையாளம் தெரியாம போயிடும் சொல்லி அப்புறம் இயேசுவானவர் இன்னொரு மாதிரி இருந்திருக்கணும், வேறத்தவங்களும் இயேசு மாதிரி இருந்திருக்கணும். அதனால இன்னவோ இன்னைக்கு வந்து தோமஸை நோக்கி இயேசு மறுபடியும் வராரு. தோமஸ் வந்து அதிகமா இயேசு நேசித்ததுனால இன்னைக்கு தோமஸ் தனியா பேசுறாரு. சிஷ்யர்கள்லாம் பொதுவா பேசினவர் தோமஸிட மட்டும் தனியாக பேசி அவனை உற்சாகப்படுத்தினார். இன்னைக்கு தோமஸை பார்த்தோமானால் அவர் சந்தேகப்படுவதை விட அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து நம்ப முயற்சி பண்றாரு. அவர் வந்து ஒரு உறுதியான ஒரு அத்தாட்சி கேட்கிறாரு. நீங்க சொல்றீங்க இயேசு உயிர்த்தெழுந்தாரு, உண்மையா அவர் தான் இயேசுவா, அது நான் பார்க்கணும். அவருக்கு என்ன ஒரு ஆசைனா, நான் என் கண்ணால பார்க்கணும் இயேசுவை, நான் பார்த்து நான் வந்து என் கையால தொடணும், அவர் விழாவில் என் கையை வைக்கணும் அப்படின்னு. ஆனா அப்படி படிச்சீங்கன்னா அவர் விழாவில் கை வைக்கல, அவர் கையில கை வைக்கவே இல்லை. இயேசு பார்த்தோன்னே உடனே வந்து காலை விழுகிறாரு. விழுந்து என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லுகிறார். நீ நம்முடைய பரிசுத்த தோமா ஆலயத்தை பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். என் ஆண்டவரே என் தேவனே, மை லார்ட் மை காட் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பயன்படுத்துகிறோம். தோமஸ் பார்த்த முதல் வார்த்தை, அவர் தான் இயேசுவை முதல் ஆண்டவராக எடுத்துக்கொண்டார். எத்தனோ பேர் இருந்தாங்க, சிஷ்யர்கள் இருந்தாங்க, யாருமே இயேசுவை ஆண்டவர் சொல்லலை, யாருமே இயேசு வந்து வேற பேர் கூப்பிடல. உட்கார்ந்து இயேசுவோட ஓடி போயிட்டு நீங்க தான் எங்க கடவுள் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா இவ்வளோ நேரத்துல பிதாவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தவங்க அன்னைக்கு தோமஸ் சொன்ன முதல் வார்த்தைனா, என் ஆண்டவரே என் தேவனே நீங்க தான் எங்களுடைய கடவுள் அப்படி, மை காட் அப்படின்னு சொன்ன, காட்ஸ்னாலே கடவுள் அப்படி ஆயிடுச்சு. அப்ப இயேசுவை கடவுளாகவே தோமஸ் எடுத்துக்கொண்டார் வாழ்க்கையில. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன இங்க கற்றுக்கொள்ளும் என்றால், முதல் காரியம் ஸ்ரீசைலம் பண்ண ஒரு தப்பு என்னதுன்னா, இயேசுவை பார்த்தாங்க, அதை நம்புற மாதிரி சொல்லல தோமஸ் போயிட்டு. இன்னைக்கு நம்மளும் இயேசுவை பார்க்கிறோம், இயேசுவை அறிந்து வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எப்படி போய் மற்றவங்க சொல்றோம், நம்புற மாதிரி சொல்றோமா இல்ல நம்ப முடியாத மாதிரி சொல்றோமா? நம்ம சொல்றதுலயே அவங்களுக்கு வந்து இயேசு உயிர்த்தெழுந்தாரா இல்லையான்னு நினைக்கிறாங்களா, இல்ல நம்ம சொல்றதை பார்த்து உண்மையா இயேசு உயிர்த்தெழுந்தாரு, சீசர்கள் நீங்க வந்து ஒரு உற்சாகத்தோட உண்மையான இயேசு பார்த்ததும் தோமஸ் சொல்லியிருந்தா தோமஸுக்கு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும். நான் பார்க்க தேவையில்லை, நீங்க சொல்ற நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இவங்க சொன்னதை பார்த்து தோமஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் பாக்குறேன் என் கண்ணால, நீங்க சொல்ற நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. 7 நாள் வெயிட் பண்ணாரு. 7 நாள் அவர் எவ்வளவு யோசிச்சிருப்பாரு, என்னென்ன இவங்க ஸ்ரீசர் எப்படி படைச்சிருப்பாங்க, இந்த தோமஸ் என்னென்ன கேள்வி கேட்டிருப்பாரு, இயேசு வந்தாரு, அவர் எப்படி இருந்தாரு, அவர் முடி எப்படி இருந்துச்சு, அவர் கை எப்படி இருந்துச்சு, அவர் காலை எப்படி இருந்துச்சு, நிறைய கேள்வி கேட்டிருப்பாரு. அப்ப நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம சொல்கிற இயேசு குறித்து சொல்கிற வார்த்தைகள், இயேசு குறித்து சொல்கிற கதைகள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அனுபவித்து சொல்லும் பொழுது அது நம்பரமா இருக்கும். நம்மளே இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, நம்ம அறிந்து கொள்ளல, வாழ்க்கையில அனுபவிக்கல, அவர் ருசித்து பார்க்கலன்னா, நான் கர்த்தரை ருசித்து பார்க்காம இருந்தேன்னா நான் சொல்லும் பொழுது அந்த ருசியே இருக்காது, அது சப்புன்னு தான் இருக்கும். அப்புறம் நான் சாப்பிட்ட சாப்பாடு வந்து எனக்கு பிடிச்சிருக்கும் பொழுது அதை சந்தோஷமாக நான் சொல்றேன், இது சாப்பாடு நல்லா இருக்கு தெரியுமா, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அது உண்மையாவே ருசி வர மாதிரி சொல்றேன். பார்க்கறவங்களுக்கும் சாப்பிடணும் ஆசை வரணும். அந்த மாதிரி நம்ம இயேசு குறித்து சொல்லும் பொழுது அவங்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசு உண்மையா ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஏக்கம் வரணும், அந்த உற்சாகம் வரணும்னு சொன்னா இன்னைக்கு நாம் இயேசுவை அறிந்து வைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக இன்னைக்கு தோமஸ் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து பார்க்கிறோம். இயேசு சொன்னாரு, நீ பார்த்ததுனால விசுவாசித்த தோமா, ஆனா காணாதிருந்து விசுவாசிக்கிறோம் பாக்கியவான்கள். இன்னைக்கு தோமஸ் பார்த்ததுனால விசுவாசித்தாரு, அவர் பார்த்தாரு ஆனா தொட்டு பார்க்கல. அவர் தொட்டு பார்க்கணும்னு சொன்னாரு, என் கையை நான் போடுவேன், நீங்க என்ன சொல்றீங்க, நான் தொட்டாதான் நம்புவேன் அப்படின்னு சொன்னாரு, ஒரு இதா சொன்னாரு, ஒரு பெருமையா. ஆனால் இன்னைக்கு இயேசு வந்து நின்று தோமஸை பார்த்து விசுவாச இரு அப்படின்னு சொன்னீங்க, அவன் வாழ்க்கை உணர்ந்து கொண்டான், இவர் இயேசுதான் அப்படின்னு. அன்னைக்கு உணர்ந்து கொண்ட தோமஸ் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு. யாருமே போகாத அளவுக்கு தோமஸ் எல்லா பெரிய தூரமான ஊருகளா போனார். நம்ம படிக்கிறோம், அவர் வந்து இந்தியாவிற்கும் வந்தார் அப்படின்னு. இன்னைக்கு இந்தியாவிற்கும் வந்திருக்காரு அப்படின்னா, அவர் வந்து மற்ற எந்த சிஸ்டரும் இந்தியாவிற்கும் வந்ததில்லை, அதுக்கப்புறம் ஏசியாவிற்கும் வந்ததில்லை. ஆனா இவர் ஒண்டி தான் இவ்வளோ தூரம் வந்து இயேசுவா உயிரை விட்டார் அங்க போயிட்டு.
தெரியாத ஊர்ல தெரியாத பாஷையை கற்றுக்கொண்டு தெரியாத ஊர்ல போய் உட்கார்ந்து இயேசு சொல்லி கேரளாவுக்கு போகிறாரு, சென்னைக்கு போகிறாரு, இந்த மாதிரி நிறைய இடங்கள் போயிட்டு இயேசு சொல்லி அங்கே ஜெபித்து அவர் அங்கே உயிர் விட்டார். அப்படின்னா அந்த தோமஸுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய ஆசைனா நான் இயேசுக்காக நான் வாழணும் அப்படின்னு அவர் இன்னைக்கும் நீங்கள் கேரளா போகணுமா, நீங்கள் அவர் கட்டின சர்ச் அங்கே இருக்க சொல்கிறாங்க. 52 AD அவர் கட்டின சர்ச்சு, அதுக்கப்புறம் கட்டின சர்ச்சுங்களாம் அங்கே 2-3 சர்ச் அங்கே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அவர் கையால் அவர் கட்டினாரு அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு தோமஸ் ஆண்டவருக்காக எவ்வளோ உற்சாகம் மாறி இருப்பார்னா இயேசுவை பார்த்து அறிந்து கொண்டார். நீ நம்ம பார்க்கல இயேசுவை, ஆனால் இயேசுவை பார்க்காதவர்களும் நிறைய ஊழியர்கள் செய்திருக்கிறாங்க, நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறாங்க. அதான் இயேசு சொல்றாரு, நீங்க பார்த்துதான் விசுவாசிக்கிற, பார்க்காம விசுவாசிக்கிறோம். நம்ம இயேசுவை பார்க்கல ஆனா விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசி தேவன் அதிகமாக விரும்புகிறார். இந்நாளில் நம்ம இயேசு எப்படி விசுவாசிக்கிறோம் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதே நேரத்தில் முதல் தேவ சமாதி பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக இன்னைக்கு நம்ம இயேசுகள் சொல்லும் பொழுது எந்த உற்சாகத்துடன் எந்த ஒரு நம்ம வாழ்க்கையை அனுபவித்து சொல்கிறோமா, இல்லை அனுபவம் இல்லாமல் இயேசு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா இல்லையா. மூன்றாவதாக இயேசுவை அறிந்து கொண்ட தோமஸ் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. என் ஆண்டவரை என் தேவனை சொல்லிட்டு ஆண்டவரை தெய்வமாகவே தெரிந்து கொண்டாரு. இந்த ஆண்டவராய் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். இன்னைக்கு நாம் இயேசுவை தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கை முற்றுமை அர்ப்பணித்து கடைசி வரைக்கும் அவரை விசுவாசித்து வாழ நம்ம அர்ப்பணிப்போமாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நீ உயிரோடு இருக்கிறவர், இதோ சதா காலையும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நீ உயிரோடு இருக்கிற ஆண்டவர், உயிரோடு எழுந்த ஆண்டவர், எங்களும் உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர். என்னால் அப்பா தோமஸ் சந்தித்த ஆண்டவர், சீஷனை சந்தித்த ஆண்டவர், சமாதானம் என்று சொன்னீரே அப்பா. அதே சமாதானம் எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கட்டும். கவலைகள் நேரத்துல, கஷ்டங்கள் நேரத்துல, எதிர்காலத்தை குறித்து கேள்விகள் வரும் நேரத்துல, ஆண்டவரே நாங்கள் நிறைய காலம் கொடுத்து கலங்குகிற நேரத்துல, பயப்படுகிற நேரத்துல, சுற்றி இருக்கிற சூழ்நிலை பார்க்கும் நேரத்துல உம்முடைய சமாதானம் எங்களை ஆண்டு கொள்வதாக. அந்த சீஷர்கள் இன்னைக்கு அவர் சொல்கிற வார்த்தை மூலியமாய் தோமஸுக்கு ஒரு நம்பிக்கை வரலப்பா. அதே போல ஆண்டவரே, நாங்கள் சொல்கிற வார்த்தை மூலியமாய் அப்பா மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். நாங்கள் உண்மை ருசித்து பார்த்து அனுபவித்து அப்பா நாங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு எங்கள் ஆண்டவர் பெரியவர், எங்கள் ஆண்டு உயிர்த்தெழுந்த ஆண்டு என்று மற்றவர்களுக்கு சொல்ல எங்களை கட்டுத்தரமாக ஜெபிக்கிறோம். அது உற்சாகமாக, அது நம்பத்தக்கதாக ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ள வண்ணமாக நாங்கள் சொல்ல எங்களை பயன்படுத்துங்கப்பா. நாங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவித்து வாழ வேண்டும். இன்னைக்கு தோமஸ் அறிந்து கொண்டார், விசுவாசித்தார், உமக்கென்று கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தார். நாங்களுமே அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், கடைசி வரைக்கும் உமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்பா. உயிரே போனாலும் அப்பா, உயிரே போ ரத்தம் சிந்தும் நேரம் வந்தாலும் சாட்சியாக உமக்கென்று வாழ வேண்டும் என்று பேசி சொன்ன வண்ணமாக நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார் அப்பா. நாங்களும் உடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்பா. நீ உயிர்த்திறந்த ஆண்டவர், உயிரோடு இருக்கிற ஆண்டவர், எங்க வாழ்க்கையில் இருக்கிறீ என்று சொல்ல எங்களை சாட்சிகளாக உங்களுடைய விட்னஸாக எங்களை பயன்படுத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன், ஆமீன். நாம் எழுந்து நின்று விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். பக்கம் 6, இசாயா விசுவாச பிரமாணம், நைசிங் கிரீட். Let us say it together. பக்கம் 6, page 6. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவன் ஒரே பரிணாமமானாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாத முன்னே தமது பிதாவில் ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாகப்படம் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோரே தன்மை உடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதாக நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமடத்தில் இறங்கி பசுத்த ஆவியினாலே கடமிடத்தை அவதரித்து மனிதனானார். நமக்காக பொது பிலாத்தின் காலத்தில் சிலுவை அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமடத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்த்து வீற்றிருக்கிறார். உலோரை மருத்துவரையும் நேர்த்திக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய் பிதாவிலும் குமாரிடம் புறப்படுகிறோமாய் பிதாவோடும் குமாரனும் கூட தூத்தரிக்கப்படுகிறோமாய் தீரஸ்திகள் மூலமாக ஒருத்தராய் இருக்கிற பசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். ஒரே பசுத்த பொதுவான அப்போதுக்கு செவியுடன் விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மருத்துவர் உயிர்த்தெழுதலும்
மறுருஜியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். தேவனை நோக்கி பார்ப்போம். இந்நாள் நம்முடைய உலகத்துக்காக நம்ம திருச்சபைகளுக்காக தேவனிடத்தில் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசு நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த காலை வேளையில ஒவ்வொரு சபைகளிலும் ஆராதனை நடக்காமல், ஆனாலும் அப்பா ஆன்லைன்ல அப்பா சர்வீஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பா அந்த நாட்களில் அப்பா அவர்கள் செய்கிற இந்த ஊழியர்கள் மூலியமாய் அநேகர் தொடப்படவும் அநேகர் வந்து இதில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு அப்பா ஊழியங்களையும் நீ ஆஸ்வதிக்க மாற்றிக்கிறோம். உதவி செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க. நிறைய உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயங்கள்லேருந்து அப்போ நிறைய உதவிகள் போய் கொண்டிருக்கிறன. அநேகர் அப்பா கஷ்டப்பட்டிருக்கிற நேரத்தில் எங்கள் சபைகளை பயன்படுத்த மாற்றிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய ப்ரொவின்ஸுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் மாகாணத்தையும் எங்கள் பேராயரையும் அப்பா எங்களுடைய திருமண்டலத்தையும் நீ ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்பா இவர் செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இந்த நாட்களில் சபைகளை உறுதிப்படுத்தும் பலப்படுத்தவும் இவர் சொல்ற வார்த்தை மூலியமாய் மக்கள் உற்சாகம் அடைய வேண்டும். அப்பா இவர்கள் நாட்களை பயன்படுத்த ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு போதர்களையும் ஒவ்வொரு சபைகளையும் நாளை பயன்படுத்துங்க. அப்பா சமுதாயத்தில் சொசைட்டியில் அப்பா நாங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் அப்பா மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யவும் இந்த நாட்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்த ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆஸ்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆஸ்திரிகளை அவரை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. அவர் ஊழியர்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. அப்பா சபை எங்கள் சுற்றி சபைகளுடைய ஊழியர்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆலயத்தை தொடர்ந்து பலப்படுத்துங்கப்பா. சபையினருக்காக ஜெபிக்கிறோம். நாட்கள் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு சபையினரையும் நீ உற்சாகப்படுத்துங்க. விசுவாசம் பலப்படுத்துங்க. ஆழத்துக்கு வர முடியாமல் இருக்கிறது அப்பா, பேச முடியாமல் இருக்கிறது இந்த நேரங்களில் அப்பா நீர் அவரோடு பேசுமா ஜெபிக்கிறோம். அதை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையிலே கொடுத்து உற்சாகப்படுத்துமா ஜெபிக்கிறோம். இந்நாள் ஆண்டவரே, எங்கள் சபை ஊழியங்கள் நின்று போயிருக்கிறன. ஆனாலும் அப்பா நாங்கள் நம்முடைய ஊழியர்களை எங்களுடைய வீடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வீட்டில் ஜெப கூட்டங்களை ஆசீர்வதிங்க. அப்பா ஜெபத்தில் இன்னும் உறுதியாக கருத்திருக்க எங்கள் உதவி செய்யுங்க. விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. வேதத்தை இன்னும் ஆராய்ந்து படிக்க உதவி செய்யுங்க. உண்மையுடன் ஆராதிக்க எங்கள் உதவி செய்யுங்க. எல்லோரையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைகளையும் வெளிப்புற ஊழியர்களும் தொடர்ந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். எங்கள் நாடுக்காகவும் தலைவருக்காக ஜெபிக்கிறோம். உலகம் உள்ள ஒவ்வொரு இடங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக அப்பா இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீங்க தொட்டு சுகப்படுத்துங்க அப்பா. மரணம் குறையப்பட வேண்டும். அநேகருடைய அப்பா இந்த தொற்று நோய் அப்பா முற்றுமாக குறைய நீ உதவி செய்ய ஜெபிக்கிறோம். மனுஷால் அப்பா குறைந்து வருகிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா முற்றுமாய் குறைய வேண்டும். மறுபடியும் நாங்கள் எப்போதும் போல நார்மல் லைஃப்க்கு நாங்கள் செல்ல வேண்டும். ஆனால் சந்தோஷமா வெளியே செல்கிற அந்த நாட்களில் கொடுக்குமா ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற பிள்ளைகள் இப்போ வேலைகள் தடைப்பட்டு இருக்கிறது. வேலைக்கு போக முடியல, சம்பளம் இல்லை. நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்பா இந்நாள் ஆண்டவரே நீர்தாமே இந்த நிலையை மாற்றி அப்பா மறுபடியும் அப்பா சீரான நிலைமை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அதே போல அப்பா அதுக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்க பலப்படுத்துங்க. எந்த ஒரு வைரஸும் அதை தாக்காதபடிக்கு நாட்களில் அவன் சில வேலைகளை அப்பா ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி ஆண்டவரை. பாதிக்கப்பட்டு அப்பா உயிர் இழந்த பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா மிகவும் கஷ்டமான நிலைமையில் இருக்கிறாங்க. இங்கே தான் இவர்கள் ஆட்சி தேற்றுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் பூர்ண சுகத்தை கொடுத்து மறுபடியும் வீட்டுக்கு அனுப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. உலகம் எங்கும் உள்ள அப்பா இந்த நாடுகள் ஆண்டவரை அவர்கள் படுகிற இந்த கஷ்டத்தை முற்றுமாய் மாற்றுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த உலகம் நீர் கத்திரண்டு அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரை. நீர் வாசித்த பிரமாக அப்பா யாத்ராமத்தில் வாசித்தோம். இந்த அப்பா நீர் அதிசயங்களை செய்கிறவர், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவர் ஆண்டவரே. எங்களை காத்து வழிநடத்த வருகிற ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே மானக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இனி காணும் யுகத்தினை காண மாட்டா என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே இனிமேல் அப்ப இந்த கொலை நாங்கள் காணாதபடிக்கு உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம். ஒரு புது விடுதலை கொடுத்து எங்களை கடக்க செய்யுமா ஜெபிக்கிறோம். அப்பா நாங்கள் இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து அப்பா நாங்கள் வர நீர் அற்புதம் செய்வீராக. அப்பா நீர் அப்பா கூடும் ஆண்டவரை ஒரு அற்புதம் செய்து இந்த நிலைமை மாற்றி அமைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் உள்ள எல்லா சபைகளும் ஆலயங்களும் விசுவாசம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஜெபங்களை கேட்டு எப்படி ஆண்டவரை இஸ்ரவேல் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தீரோ எங்கள் கூக்குரலை கேட்டு நீ அற்புதம் செய்ய ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றத்தை உண்டாக்க ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நாள் எங்களுடைய சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்களுக்காக நினைவு கூறுகிறோம். திருமணத்துக்கு அப்பா கொண்டாடுவதற்காக நினைவு கூறுகிறோம். பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்கள் ஷரீனா செல்வராணி, குமார ரோபர்ட், ரிச்சர்ட் பிரபாகரன், ரூபி ரோபர்ட், வாசுதேவன், நோவா ஷாலோம், ஜெனட் ஷிலா, தாமஸ் சாமுவல். அப்பாவை நினைவு கூறுகிறோம். இந்த பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிங்க.
ஒரு வருடத்தை பெருகச் செய்திருக்கிறீர். ஆசீர்வாதங்களும் பெருகட்டும், உடைய கிருபைகளும் பெருகட்டும். தொடர்ந்து இவளை காத்துக்கொள்ளுங்க. திருவிழா நாளில் நினைவு கூறுகிறோம். திருமதி மார்க் ஏப்ரஹாம் பெருமாள் அவளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த குடும்பத்தையும் தொடர்ந்து எடுத்து ஜெபிக்கிறோம். பசுவினமாய் இருக்கிற பிள்ளையை தொட்டு சுகப்படுத்துங்க. வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நடைகளை ஸ்திரப்படுத்துங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. கர்ப்பஸ்திரிகளுக்கு ஜெபிக்கிறோம். அப்பா ஏற்ற நேரத்தில் அப்பா அவர்களை பிரசவிக்க நீங்கள் உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம். அப்பா தாயையும் செய்யும் தொடர்ந்து காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். மறைவிட ஆத்ம நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே அப்பா எங்களுக்கு முன் மரித்த விசுவாசிகள் ஒவ்வொரு நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு நாங்கள் களி கூறுகிறோம். தொடர்ந்து நாங்களும் உத்தம சாட்சிகளாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருப்போம். நம் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். நம்முடைய பாவத்தை நம்ம ரட்சிக்கவும், பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசவும், நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கவும் கடவுள் தமது ஒரே வழக்கமான இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனவே கடவுள் கற்பனை கை கொண்டு எல்லாருடன் அன்போடும் சமாதானத்தோடு வாவின் உறுதியுடன் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடு நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். பொதுவான பாவறிக்கை பக்கம் 12 சேர்ந்து ஜெபிப்போம். Confession page 12. Let us pray together. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்களை பரம பிதாவே, உமக்கு விரோதமாகவும் இளையாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையான செய்ததினாலும் நலமான செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்கள் திருவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவமையாய் மனசாவப்பட்டு மன திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலம் இவனை கடந்த கால பாவத்தை மன்னித்து நாமக்காக நாங்கள் புதுமாக்கணுமை சேவிக்க அனுகரித்தருளும். ஆமீன். தமிழத்து உண்மையாய் மனம் திரும்ப யாவரை மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நம்பிக்கைகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்கள் ஜீவக்காரையை சேர்ப்பாராக. ஆமீன். சமாதானத்துக்காக எழுதி நிற்போம். Let us stand for the peace. நம் இருக்கிற இடங்களில் நம் குடும்பங்களோடு சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளலாம். நாம் கிறிஸ்து சரீரமாய் இருக்கிறோம். எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை ஊன்ற கற்றுக்கதை பின்பற்றுவோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஒருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். நாம் ஒரு காணிக்கை பாடலை பாடுவோம். இந்த காணிக்கை எடுக்கப்படும். என்ன என் ஆனந்தம் என்ற பாடலை நாம் பாடுவோம். பக்கம் 6 page 6. என்ன என் ஆனந்தம், மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார் என்று நாம் சந்தோஷத்தின் பாடலை பாடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நம்மை தேடியே வந்த நாதனை சோசரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சோசரிப்போம். பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. அச்சயம் பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளி
பொன்மூடி பாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கோடியுடனே மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்று மன்னனை ஸ்தோத்தரிப்போ மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்று மன்னனை ஸ்தோத்தரிப்போ என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. தொடர்ந்து ஜெபம் செய்வோம். நம்ம காணிக்கை வீட்டில் எடுத்துருந்தீங்களா அதை எடுத்து வச்சுக்கோங்க. சேர்ச்சி வரும்பொழுது நம்ம எடுத்து வரலாம். இப்போ நாம் காணிக்கை ஜெபமாய் நம்முடைய காணிக்கை ஜெபத்தை எடுப்போம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள், வானத்தில் பூமியில் உள்ளவெல்லாம் உம்முடையவைகள், எல்லாம் உம்மா உண்டானது. அது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆணுகோடு இருப்பாராக, ஒருவோடு இருப்பாராக. உயிரைத்து உயர்த்துங்கள், இறுதி கத்திரத்தை உயர்த்துகிறோம். மாணவர்களை தோத்திரம் செலுத்த கடவோம். தோற்றம் ஏற்ப தகுதியாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வவல்லமை நித்திய கடவுளே, உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமக்கு நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தோத்திரங்களையும் துதிகளையும் எடுப்ப தகுதியும் எங்கள் கடமைகளுமாய் இருக்கிறது. சிறப்பான தோத்திரம் ஈஸ்டர் நாட்களுக்குரியது. அவர் மருத்துவலிருந்து மகிமையோடு உயிர்த்தெழுந்த நிமித்தமும் தம்முடைய மரணத்தினாலே மரணத்தை அழித்து தம்முடைய உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு நித்திய ஜீவனை திரும்பவும் தந்ததினாலேயும் சிறப்பாக உமக்கு நாங்கள் தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பக்கம் 18. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்களும் மாபெரும் மகிமுள்ள உமது நாமத்தை புகழ்ந்து மேம்படுத்தி வல்லமையும் மகத்துவம் உள்ள கடவுளே, நீ பரிசுத்த 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 வானமும் மகிமையால் நிறைந்தன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தில் வருகிற ஆண்டவர் தோற்கடிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஜெபம் செய்வோம். இருக்கிற இடங்களிலிருந்து நம் தேவனை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம நற்கனை எடுக்க முடியாமல் இருக்கலாம் வீட்டில். ஆனால் நம்ம உணவு அருந்தும் அந்த காலை உணவாக இருக்கட்டும் அல்லது லஞ்சாக இருக்கட்டும், அது நம்ம தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்ம அதை உட்கொள்வோம். பரபிதாவே, உமது குமாரன் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவர் முன்மாதிரியை பின்பற்ற கட்டுக்கீழ்ப்படையும் பொழுது அப்பமும் திராட்சசுமாகி இந்த ஈவுகள் பசுத்த ஆவலமினாய் எங்களுக்கு அவருடைய சரீரமத்தமாக அருள் புரியும். அவர் தம் காட்டுக் கொடுக்கின்ற ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நமக்கு தோத்திரம் செலுத்தி அதை பிட்டு தம் சிஷ்யர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் ஆபஞ்சம் பண்ண பின்னர் பாத்திரத்தை எடுத்து நமக்கு தோத்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பான பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகபடி உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து திரும்ப வருவார். குடும்ப ஜெபத்தில் ஐக்கியப்படுவோம். கர்த்தர் படித்து ஒரு ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். God's prayer, let us say together. பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்கள் தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சொல்ல பிரவேசிக்கப்படாமல் தீமையை செய்து கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னென்னைக்கு விடுகளே. ஆமேன். நாம் கிறிஸ்துவின் சரீரத்து பங்கு பெற இந்த அப்பத்தை பிக்கிறோம். ஒரே அப்பத்தை புசிப்பதனால் அநேகர் நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். லோகத்தின் பாவத்தை சுமந்திக்க தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திக்க தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டியே சமாதானம்.
தேவனுடைய சமூகத்தை விசுவாசத்தை சேருவோம். நாம் இருக்கிற இடங்களிலிருந்து நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் அமைதியாக இருந்து ஜெபத்தில் இருப்போம். அதில் வீட்டில் நாம் இருக்கும் பொழுது குடும்பத்தோடு சேர்ந்து நேரத்தை ஜெபத்தில் செலவிடுவோம். முதல் ஜெபத்தை கொண்டு வருவோம். விசுவாசிக்கிட்டு சேருங்கள். தேவன் நமக்காக மரித்திருக்கிறார், நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவருடைய சரீர ரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு நன்றி உள்ளவர்களாக இன்றைக்கும் அவருடைய வீரத்தில் ஆபரமாக கொள்வோமாக. ஜெபம் செய்வோம். நற்கணிக்கு பின்வரும் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாக்கிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். அல்லேலூயா. தொடர்ந்து ஸ்தோத்திர ஜெபத்தை எடுப்போம். பக்கம் 24, page 24, 40வது பகுதி. ஜெபத்தை எடுப்போம். Thanksgiving prayer. சர்வ வல்லமுள்ள கடவுளே, குமாராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் ரத்தத்தாலும் எங்களின் போஷத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர்களால் விஜயப்பலியாக புவிக்கிறோம். துதியமை உண்டாத்தக்கதாக நாகச்சுவிக்கவும் சேவிக்கவும் வசத்த ஆவலமினால் எங்களை அனுப்புவோம். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஈஸ்டர்களுக்குரிய ஆசீர்வாதம். நித்திய உடன்படிக்கை இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தெழுந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்கள் சகலவித நற்கிரைகளிலும் சீது பொருந்தவர்களாக ஆக்குவாராக. பிதா, குமாரன், பசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் நிலைத்திருக்க கடவது. ஆமென். சமாதானத்தை ஆண்டவரை செய்வீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். மறுபடியும் மறுபடியும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம வீட்டில் இருந்து தேவனை ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம குடும்ப ஐக்கியத்தில் இருக்கும்படி நம்ம கேட்டுக்கொள்கிறோம். நற்கனை எடுக்க முடியாத பரவாயில்ல, நீங்கள் தொடர்ந்து குடும்ப அந்த உணவு ஐக்கியத்தை தொடர்ந்து இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த குடும்ப ஜெபத்திலும் குடும்ப உணவு ஐக்கியத்திலும் நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் ஜெபித்து அதை தேவனுக்கென்று நாம் புசிக்கும் பொழுது அன்பின் விருந்தாக அகாப்பி மீல் என்று சொல்கிறார்கள். அப்படியாக நம்ம அதை ஏறெடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி உங்களுக்கு ஜெப தேவை இருக்குமானால் தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள். ஜெப தேவை அல்லது உதவிகள் தேவைப்படுமானால் ஆலயத்திலிருந்து உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். அது அவசர தேவைகள், ஜெப தேவைகள் ஜெபிக்கணும் அப்படின்னா தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது வார்டன்ஸ் அப்படி தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆராதனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தயவுசெய்து நீங்கள் நம்முடைய ஆலயத்தின் ஃபேஸ்புக் பேஜுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அல்லது நம்ம ஒவ்வொரு நாளும் சின்ன பைபிள் ஸ்டடி, ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் ஸ்டடி மாதிரி நம்ம செய்கிறோம். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கிறோம். அதிகமாக நம்ம ஜெபத்தில் வேத வாசிப்பில் நம்ம செலவிட முடிய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குடும்பத்தோடு நீங்கள் இருங்க. தொடர்ந்து நம்ம ஜெபத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்போம்.
ஆராதனைக்கு ஸ்தோத்திர பாடலாக விந்தை கிறிஸ்து ராசா உந்தன் சிலுவையின் மேன்மை என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆராதனைக்கு ஸ்தோத்திர பாடல் விந்தை கிறிஸ்து ராசா உந்தன் சிலுவை என் மேன்மை. பக்கம் 8, பேஜ் 8. விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பேனும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பேனும். விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பேனும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு கூறிய பெருமைகள் யாவும் அற்பமே, கூறிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்றா ஜீவன் நதியாம், துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாகினேன், தூய்மை அடைந்து மேன்மையாகினேன். விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சென்னி வீலா கை காணின்று சிந்ததோ துயரோ நன்று, மண்ணாயிலை போன்ற காட்சி, மண்ணாயிலை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன், எந்நாளிலுமே எங்கும் காணேன். விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன், எந்த ஆறும் பொருளிலாகும், எந்த ஆறும் பொருளிலாகும். என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன். விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஜெபம் செய்வோம். நேசிக்க நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாளுக்காக நன்றி. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கூட உங்களுடைய சமூகத்துக்கு வரவும் நோக்கி பார்க்கவும் உங்களோடு உறவாட அந்த வாய்ப்புக்காக நன்றி. அப்பா, எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க.
அப்போ நாட்களில் படிக்கிற பிள்ளைகள் வீட்டில் இருந்து படிக்கவும், வேலை செய்கிறவர்கள் வீட்டில் வேலை செய்கிறவர்கள் வெளியே வேலை செய்கிறவர்கள் இருந்து பார்த்து காத்து கொள்ளுங்க. நாளில் குடும்பங்களை பலப்படுத்துங்க. விசேஷமாக நாங்கள் நற்கரை எடுக்க முடியாமல் இருந்தாலும் நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து அப்பா குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் உணவு உட்கொள்ளும் பொழுது அது பிரேக்ஃபாஸ்டாக இருக்கட்டும், லஞ்சாக டின்னர் ஆகட்டும், நாங்கள் ஜெபத்துடன் ஜெபித்து அதை நாங்கள் உங்களுடைய பந்தியாக அப்பா போஷிக்க உதவி செய்யுங்க. அப்பா அன்பின் விருந்தாக ஒரு அகாப்பை மீளாக நாங்கள் சேர்ந்து குடும்பத்தோடு ஜெபத்தோடு நீர் எங்களோடு இருக்கிற என்று விசுவாசித்து நாங்கள் நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஓப்பா நீர் தோமஸோடு இருந்த ஆண்டவர், அவரை பலப்படுத்தின ஆண்டவர், நாளை எங்களையும் பலப்படுத்துங்க. நாங்களும் உண்மை காணவும் அப்பா நாங்கள் விசுவாசிக்கவும் தொடர்ந்து நடக்கவும் உதவி செய்யுங்க. காணாமல் இருந்து விசுவாசிக்க பார்க்க வேண்டும் என்று சொல்லிடுறப்பா. நம்மளுடைய பார்க்கல, ஆனால் உள்ளத்திலுமே பார்க்கிறோம் அப்பா, உண்மை அறிந்து கொள்கிறோம். தொடர்ந்து உங்களோடு நாங்கள் வாழ அப்பா எங்களை முற்றுமா அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொடர்ந்து நீ நடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் உணவுகள் ஆயத்தப்பட இருக்கிற உணவுகளை ஆசீர்வதிங்க. எங்கள் குடும்பங்கள் இருக்கிற உணவுகளை ஆசீர்வதிங்க. எந்த உணவு பஞ்சம் வராதபடிக்கு, குறைகள் வராதபடிக்கு நிறைவை கொடுங்க. இந்த காலை வேளையில குடும்பத்தோடு சேர்ந்து அப்பா உட்கொள்கிற இந்த சிற்றுண்டி காலை பிரேக்ஃபாஸ்டை ஆஸ்வதிக்குமா ஜெபிக்கிறோம். ஐக்கியத்தையும் ஆஸ்வதிக்குமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். மீண்டும் சந்திப்போம்.